Father God in your life? பிதாவானவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த விரும்புகிறீர்களா? Do you want to be a part of building, bringing and expanding God's kingdom in this earth? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கும் உண்டாக்குவதற்கும் விரிவாக்குவதற்கும் விரும்புகிறீர்களா? Do you want to be a disciple of Jesus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்க விரும்புகிறீர்களா? Who has entrusted you with the great commission? உங்களுக்கு அந்த பிரதான கட்டளையை உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தவர். In Matthew chapter 28 verse 18 to 20, மத்தேயு 28:18 இருந்து 20 வரைக்கும் the word of God clearly says of what was the great commission that was given to his disciples who wants to follow him. தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது அவருடைய சீஷர்களுக்கு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. In verse 18 to 20 it says, and Jesus came and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. Verse 19, go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். So I just want to this question to be in your heart and an answer within you. இந்த கேள்வி உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும், இந்த பதிலையும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் Do கொள்ளுங்கள். you want to live for Jesus? நீங்கள் இயேசுவுக்காக வாழ Do you want to விரும்புகிறீர்களா? glorify God the Father in your life? பிதாவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுத்த Do you விரும்புகிறீர்களா? want to be a part of building, bringing and expanding God's kingdom in your life in this earth? இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவதற்கும் கொண்டு வருவதற்கும் விரிவாக்குவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில பங்காக இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to be a disciple of Jesus who has entrusted you with the great commission that we read now? நாம் இப்பொழுது படித்த இந்த பிரதான கட்டளை இயேசு உங்களுக்கு அதை ஒப்புவித்திருக்கிறார், அந்த இயேசுவுக்கு நீங்கள் சீஷராக இருக்க விரும்புகிறீர்களா? Sometimes you might say within yourself that what a foolish question is it, pastor? நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளலாம், இது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி பாஸ்டர்? The answer is quite evident that it is a yes. அந்த பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது, ஆம் என்றுதான். You know, then why do you think that we are all come to the church and we have worshipped the Lord and we are sitting especially to listen to your sermon? அப்ப ஏன் நினைக்கிறீங்க நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரோம், சபைக்கு வருகிறோம், வந்து இங்க உட்கார்ந்து உங்களுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்கிறோம் என்று? What do you think the reason that I am sitting here? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எந்த காரணத்துக்காக நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்? I'm quite upset of why you got such a question. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, ஏன் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்கன்னு. But I say, ஆனால் நான் சொல்லுகிறேன், some or many of us are here worshiping the Lord. இங்க சிலரோ இல்ல பல பேரோ நமக்குள்ளாக தேவனை ஆராதிப்பது இந்த and want to listen to the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புவதும் because we want something in our life. ஏனெனில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்று. Especially from this world. முக்கியமாக இந்த உலகத்திலிருந்து. Might be a money. அது பணமாக இருக்கலாம். Might be house. வீடாக இருக்கலாம். Might be health. ஆரோக்கியமாக இருக்கலாம். Might be job. இல்ல வேலையாக இருக்கலாம். Might be studies. இல்ல படிப்பாக இருக்கலாம். Might be something in the family. இல்ல குடும்பத்தில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். Might be some trouble. இல்ல ஏதாவது ஒரு துன்பமாக இருக்கலாம். Might be some problem of some sort which is quite difficult. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை மிகவும் கடினமான பிரச்சனையாக இருக்கலாம். And etc. You can add on to that. இன்னும் மேலும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். And we want Jesus to help us and give it to us. நாங்கள் இயேசு எங்களுக்கு அதெல்லாம் உதவி செய்ய வேண்டும், அதற்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். So sometimes our focus might be mainly in building our kingdom than our focus in building God's kingdom. சில நேரங்களில் முக்கியமாக நம்மளுடைய கவனம் எல்லாம் நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் தான் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை காட்டிலும். Is it wrong to have our own needs? நம்மளுடைய சொந்த தேவைகள் கிடைப்பது நமக்கு தவறா? Is it wrong to ask Jesus for our needs? நம்மளுடைய தேவைகளுக்காக இயேசுவிடம் கேட்பது தவறா? I think it's absolutely not. இல்லை, நிச்சயமாக இல்லை. In fact, Jesus wants us to come to him so that he can help us. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறார், அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று. Jesus wants us to come to him for everything. நாம் எல்லா காரியத்துக்காகவும் இயேசுவிடம் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். In Matthew chapter 6, மத்தேயு 6, in Matthew chapter 6 and verse 25 to 33, which we also touched last week.
மத்திய 6:25-33 வரைக்கும் போன வாரம் நான் பார்த்தோம். Therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and body more than clothing? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? And he is giving an example. Look at the birds of the air, for they neither sow nor reap nor gather into barns, yet your heavenly Father feeds them. Are you not of more value than they? அவர் உதாரணத்தை கொடுக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? After giving an example in verse 27, he is saying, which of you by worrying can add 1 cubit to his stature? அவர் அந்த உதாரணத்தை கொடுத்ததுக்கு பிறகு 27வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். So now he is giving what is happening because of you worrying, and then verse 28 is saying, so why do you worry about clothing? Consider the lilies of the field, how they grow, they neither toil nor spin. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. And now he is giving an example from an Old Testament king. He says, and yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these. அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse 30 says, now if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? 30வது வசனத்துல, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Verse 31 it says, therefore do not worry saying, what shall we eat or what shall we drink or what shall we wear? 31ல, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். In verse 32 is giving an example of who will worry like that. He says in verse 32, for after all these things the Gentiles seek, for your heavenly Father knows that you need all these things. 32ல அவர் யார் இதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்கன்னு அவர் சொல்கிறார். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். In verse 33 is giving a solution. 33ல அவர் தீர்வு கொடுக்கிறார். But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He is saying, first he said seek first the kingdom of God and his righteousness, and then he says and all these things, which means all that has been mentioned before will be added to you. அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. And then in verse 34 is concluding that statement. 34ல அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கிறார். Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். So you can see that he is giving everything about worries. He is giving about every worries that you and me have, and he is now giving he is not saying you put away that worry. He is saying do not worry about this, do not worry about that. When God does a diagnosis in our life, அவர் சொல்கிறார், எல்லாம் எதற்காக நாம் கவலைப்படுகிறோம் என்பதை குறித்து எல்லாம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்று அவர் பார்க்கும் பொழுது, you know, when he does a diagnosis in our life, அவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் நிதானித்து பார்க்கும் பொழுது, when he does a diagnosis in our life, ஆராய்ச்சி நம்ம வாழ்க்கையில ஆராய்ச்சி ஒரு கண்டுபிடிக்கிறார், you know, நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, when he is diagnosing something in our life, we don't need to get sad about that diagnosis. அவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் எதற்காக இப்படி ஆராய்ந்து பார்க்கிறார் என்று. I know that many of them here, because I read this passage, is worrying because you are worrying.
இங்க நிறைய பேர் இந்த இந்த வாக்கியத்தை படிச்சவர்கள் அவர்கள் கவலைப்படுகிறார்கள், ஏன்னா நீங்க கவலைப்படுகிறீர்கள். So why am I worrying so much like this? Now you are worrying. ஓ, எதற்காக நான் இவ்வளவு கவலைப்படுகிறேன் என்று இப்பொழுது And you கவலைப்படுகிறீர்கள். might be thinking, now I should not worry, and your worry is now how to overcome that worry. இப்பொழுது வந்து ஓ நான் கவலைப்படக்கூடாது, இப்பொழுது உங்களுடைய கவலை என்னவென்றால் இந்த கவலையை எப்படி மேற்கொள்வது என்று. And now you are in more worry. இப்பொழுது இன்னும் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள். When God does a diagnosis, தேவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, when he does a diagnosis not for us to now go into the diagnosis and become more worried and become sad. தேவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர் வந்து எதை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று அதற்குள்ளாக போய் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு இன்னும் அதிகமாக வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்படுறதுக்காக கிடையாது. It's not for us to worry and go into more worry when he diagnoses something in our life. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை நாம் இன்னும் போய் அதை பார்த்து அதற்காக வருத்தப்பட வேண்டியதற்காக அல்ல. But he is diagnosing so that he wants to give a solution, he wants to set us free. That is a simple answer. அவர் எதற்காக ஆராய்ந்து பார்க்கிறார் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கொடுக்க விரும்புகிறார், அதுக்காக தான் அவர் செய்கிறார். Many people are so worried when a diagnosis is done in our life through the word of God, through his word. When God does a clear diagnosis, shows something in our life, we are so worried because we are diagnosed. பல பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரியப்படும் பொழுது நாம் அதற்காக இன்னும் அதிகமாக We கவலைப்படுகிறோம். are worried so much because we are like our diagnosis turned like this. We are worried so much because we are like this. We worry about every diagnosis that's been revealed to us. ஒவ்வொரு தடவையும் தேவன் ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தும் பொழுது ஓ இந்த மாதிரியாக நடந்துவிட்டது இந்த மாதிரியாக நடந்துவிட்டது என்று நாம் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். Do you not know that he is diagnosing you to set you free? உங்களுக்கு தெரியவில்லையா அவர் உங்களை ஆராய்ந்து பார்ப்பது உங்களை விடுதலை Do you not ஆக்குவதற்காக? know that he is diagnosing you so that he has a solution with him? உங்களுக்கு தெரியவில்லையா அவர் உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்காக ஒரு தீர்வை அவருக்கு வைத்திருக்கிறார் என்று? You know, here if you go to the NHS, sometimes they'll diagnose and say there is no solution, you go away and you just live your life as it is, you know. நாம வந்து NHSக்கு போகும் பொழுது அவர்கள் வந்து நம்மை சோதித்து பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள் ஓ உங்களுக்கு ஒன்றுமில்லை நீங்க போகலாம் என்று. நான் நார்மலா Now we also think God and his kingdom like this NHS only, you know. நாம் நினைக்கிறோம் தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் இந்த NHS போல தான் That you இருக்கு. diagnose and then we are left in our own way. No, it is not that, but we have been called, we have been diagnosed because the Lord wants to specifically set you and me free. ஆனால் அந்த மாதிரியாக இல்ல, தேவன் நம்மை சோதித்து பார்ப்பது நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நம்மை விடுதலை ஆக்குவதற்காக தான். Now we can see here that he is doing a diagnosis about people worrying about different things and he is saying do not worry. He is giving a diagnosis first. இங்கே அவர் என்ன இந்த ஜனங்கள் எதற்காகவெல்லாம் அவர் கவலைப்படுகிறார்கள் என்று அவர் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள். But now he is giving a clear solution. இப்பொழுது அவர் மிகவும் தெளிவான In verse 33 he says, but seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He didn't say you don't need those things, you only need my kingdom, just shut up and sit, change all your aspirations. He didn't say. அவர் சொல்லவில்லை உங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல, நீங்க உங்களுக்கு என்னுடைய ராஜ்யம் மட்டும்தான் தேவை, நீங்க பேசாம வாய் மூடிட்டு உட்கார்ந்துருங்கன்னு சொல்லவில்லை. But he says seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added to you. ஆனால் அவர் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. In my kingdom is your joy. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. In my kingdom is your job. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய வேலை. In my kingdom is your education. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய படிப்பு In இருக்கிறது. my kingdom is your finances. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய In பொருளாதாரம் my இருக்கிறது. kingdom is your family. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய குடும்பம் இருக்கிறது. In my kingdom is your health. என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. So seek my kingdom and all these will be added to you. நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட Or கொடுக்கப்படும். else we will be deceived by the temporary worldly things, இல்லாட்டி நம்ம இந்த தற்காலிகமான உலக காரியங்களினால் நாம் ஏமாற்றப்படுவோம். by being surrounded by worry and anxiety. நம்மை சுற்றி நம்மளுடைய கவலையினாலும் துக்கத்தினாலும் அப்படியே இருப்போம். Now, if you see, I told you this statement that in his kingdom is all that is needed of what we need, more than what we need, that is needed for us to live in this earth.
நான் இந்த வாக்கியத்தை சொல்கிறேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு தேவையான காரியங்கள், நமக்கு தேவையானதை காட்டிலும் இன்னும் மேலான காரியங்கள் எல்லாமே அதற்குள்ளாக இருக்கிறது. When we are opening up our heart, we are opening up our will, we are opening up and giving ourselves to now go into God's kingdom, to live for Jesus, to live for Him, be a disciple of Christ, to be now entrusted with the Great Commission. That is our passion. Then you know that all these things are being added on. It is there in His very kingdom which we have entered into, which we are now desiring for to more and more to be in that. நாம் நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சித்தத்தையும் அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சித்தங்களை செய்வதற்காக, அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களும் இருக்கிறது. All your joy is there in His kingdom. உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியும் அந்த ராஜ்யத்துக்குள், அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. But sometimes what we might tend to do is, சில நேரங்களில் நாம் என்ன செய்ய நினைப்போம் என்றால், it might be the same job or the same education or the same health or the same finance that God has kept for us in His kingdom. தேவன் அவருடைய ராஜ்யத்தில் நமக்காக வைத்திருக்கிற அதே பொருளாதாரம், specific job, specific நான் சும்மா இப்ப ஆட் பண்ணேன். அதே பொருளாதாரம், அதே வேலை, அதே படிப்பு எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது, we want to stand outside and point unto that thing and we want to receive that like this and take it out. நாம் அதற்கு வெளிப்புறமாக நின்று கொண்டு நாம் அதை நோக்கி காண்பித்து அதை அப்படியே அதிலிருந்து எடுத்து நாம் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். How many of us have had Oreo biscuit? எத்தனை பேருக்கு ஓரியோ பிஸ்கட் இருக்கு? இருக்குல்ல, சாப்பிட்டிருக்கீங்க. ஓரியோ பிஸ்கட் சாப்பிடுறது, ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டிருக்கீங்க. Yeah, you know, sometimes the children will eat, opening one biscuit, licking the cream and giving the biscuit back. எப்படி அந்த பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க? அந்த பிஸ்கட்ல இருந்து அப்படியே வெளியே அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற கிரீமை எல்லாம் அப்படியே எடுத்து நக்கிட்டு பிஸ்கட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. You know, they'll get only the 2 biscuits back. The cream is gone. அந்த கிரீம் போயிடும், அந்த 2 பிஸ்கட் மட்டும் நமக்கு கிடைக்கும். And we want to enjoy that. Big people will also do. I'll also do that, you know. நானும் அந்த மாதிரி தான் செய்வேன், ஜனங்களும் அப்படி செய்வாங்க. Sometimes in our life when we see God kingdom, when we don't want to enter into it and enjoy the joy that He has kept in completeness for us. We just want to go and enjoy what we think we want to enjoy and then don't want to live for what is the whole thing that God has kept, the whole joy, the complete joy that God has kept for us. நாம் சில நேரங்களில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற முழு மகிழ்ச்சி, முழு காரியங்கள் எல்லாவற்றையும் அதற்குள்ளாக நாம் நுழைந்து அதை நாம் அனுபவிக்காமல் நாம் வெளியே இருந்து நமக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் எடுத்து நாம் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Joy is something complete. மகிழ்ச்சி என்பது அது முழுமையானது. God gives for us is a part of a completeness. தேவன் நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறாரோ அது முழுமையானதாக இருக்கிறது. It's a part of something complete. அந்த முழுமையானதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. So it's a part of something complete, and when we go into and willing to go into that completeness, that part is for you. அது ஒரு முழுமையானதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் அதற்குள்ளாக நுழைவதற்கு விருப்பத்தோடு செல்லும் பொழுது அந்த முழுமையானதில் ஒரு பகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். That's why I asked you, do you want to live for Jesus? Do you want to glorify the Father in your life? Do you want to establish, bring, and do you want to expand God's kingdom in this earth? Do you desire for that? அதனால்தான் நான் கேட்டேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? அவருடைய ராஜ்யத்துக்குள் நுழைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறீர்களா என்று. Because there is completeness in that. ஏனெனில் அதற்குள் ஒரு முழுமை இருக்கிறது. When you desire and seek and want to walk in the kingdom of God, to walk according to what God has called us for, live for Him, then there is a completeness in what you will receive. தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அதன்படி நீங்கள் நடக்க, அதற்குள்ளாக அவருடைய ராஜ்யத்துக்குள் நுழைய நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதில் நிறைவானது, முழுமையானது இருக்கிறது. These disciples had the same worries like you and me. That's why He was saying to these disciples. இந்த சீஷர்களும் உங்களை என்னையும் போலதான் அதே கவலையோடு இருந்தார்கள். அதனால்தான் அவர் சீஷர்களிடம் இதை சொல்லுகிறார். What will I have?
எனக்கு என்ன கிடைக்கும்? I have left many things and I have come and followed you, Jesus. What will I have? They had a big doubt about it. நான் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு நான் உங்களை பின்பற்றினேன் இயேசுவே, எனக்கு இப்பொழுது என்ன கிடைக்கும்? When Jesus was crucified, when he was buried and when he was died and buried, their fears grew. இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது, அவரை அடக்கம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய பயம் அதிகமானது. But Jesus, after he has died, on the third day he resurrected and he appeared to his disciples and he assured them saying, he lives, he is not dead, he is risen. ஆனால் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய சீஷர்களிடம் அவர் தோற்றமளித்து அவர்களுக்கு அவர் உறுதி கொடுத்தார், அவர் ஜீவிக்கிறார், ஜீவனுள்ள தேவன். And he said this one thing, that now I am going to ascend to the Father. அவர் இந்த ஒரு காரியத்தை அவர்களிடம் சொன்னார், நான் பரமேற போகிறேன், என்னுடைய பரமபிதாவிடம். I am going to ascend to the Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரமபிதாவிடம் நான் போகிறேன். But before he was ascending to the Father, he gave this kingdom purpose to these disciples clearly. ஆனால் அவர் அவருடைய பரமபிதாவுடன் பரமேறுவதற்கு முன்பாக மிகவும் தெளிவாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை குறித்து இவர்களுக்கு கொடுக்கிறார். In Luke chapter 24, லூக்கா 24, Luke chapter 24 verse 44 and 45, லூக்கா 24 44 45. Here you can see that Jesus, the resurrected Christ who appeared to the disciples, in 44 and 45 he is saying, then he said to them, these are the words which I spoke to you while I was still with you, that all things must be fulfilled which were written in the law of Moses and of the prophet and the Psalms concerning me. 44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். Then now in verse 45 he is saying, he is not saying, but this is what has happened, and he opened their understanding that they might comprehend the scriptures. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களிடம் சொன்னார். So now when they are reading or meditating the word of God, they are now understanding it. They are able to see what is there in the scripture, which was the one that they were knowing before as well, but now Jesus opened their understanding. இப்பொழுது அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. முதலேயும் அது இருந்தது, ஆனால் இப்பொழுது அவர்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. But he didn't stop from that. அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. Verse 46 onwards he is saying, 46 இருந்து அவர் சொல்லுகிறார், then he said to them, thus it is written, and it was necessary for Christ to suffer and to rise from the dead the third day, verse 46. 46 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. Verse 47, and that repentance and remission of sins should be preached in his name to all nations beginning at Jerusalem. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. This is what is to be done. This is what is my desire. This is what the whole conclusion now is. A meaning for me is now this is going need to be preached to all nations starting from Jerusalem. இதுதான் அவர் சொல்லுகிறார், இதுதான் முடிவு, இதுதான் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் என்னை இந்த ஜெருசலேம் தொடங்கி எல்லா தேசங்களிலும் என்னை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான். And that repentance and remission of sins should be preached in his name, in Jesus' name. மனம் திரும்புதலும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரசங்கிக்க வேண்டும். And then he says 48, and you are witnesses to these things. 48 அவர் சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். You are witnesses to these things. That is the purpose now God is giving to them, saying these are all the things that are to be preached, that are to be now shown to the people, and you are witnesses for these. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த நோக்கு திட்டத்தை அவர் சொல்லுகிறார், இது எல்லாம் தான் நடந்தது, நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. Now they have got a great responsibility on them. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் responsibility to be witnesses. அவர்களுடைய பொறுப்பு என்னவென்றால் சாட்சிகளாக இருப்பது. And now he says, now the disciples might be thinking, what should I do?
இப்பொழுது அந்த சீஷர்கள் நினைக்கலாம், இப்பொழுது நான் என்ன பண்ண வேண்டும்? In verse 49, Jesus is saying, "Behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high." இப்ப 49 அவர் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். You have seen the resurrected Christ, you have seen me that I am risen. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை பார்த்தீர்கள். Now I am also sharing my desire of what needs to be now done in these nations, in starting from Jerusalem. நான் இப்பொழுது என்னுடைய வாஞ்சையையும் நான் சொல்லுகிறேன், இந்த எருசலேம் தொடங்கி தேசங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும். And I am saying this to you is now I am giving you the purpose. I want you to be witnesses for these things. நான் உங்களுக்கு ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு இந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. And now what you should do now is, if you are really desiring for what I want, and if you are really desiring to be my witnesses, now you obey what I am going to say. இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், உண்மையாகவே என்னுடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். I am going to do something on you. I am going to send the promise of the Father upon you. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்கள் மேல் நான் அனுப்ப போகிறேன். But you need to tarry in Jerusalem. You need to wait in Jerusalem. ஆனால் நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும். Until you are endued with power from on high. நீங்கள் உன்னதத்திலிருந்து அந்த பெலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அங்கே காத்திருக்க வேண்டும். This is what he told. இதுதான் அவர் சொன்னார். This is what was the background of why the disciples were waiting in Jerusalem for the baptism of the Holy Spirit. இதுதான் அந்த சீஷர்கள் எருசலேமில் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துக்காக காத்து கொண்டிருக்கிறதன் பின்னணி. Do you want to be a witness for Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to be a part of God's purpose in these nations? இந்த தேசங்கள்ல தேவனுடைய நோக்கத்தில் பங்காளிகளாக இருக்க விரும்புகிறீர்களா? The Lord asked his disciples, wait till they were endued with power from on high. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடம் கேட்டது, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும். Therefore now you can be effective witnesses for me. அப்பொழுது நீங்கள் எனக்காக பலனுள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள். Last week we saw, are we to seek, ask and desire for the experience of being baptized with the Holy Spirit? போன வாரம் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணுவதற்கு நாம் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று. Are we to desire to be baptized with the Holy Spirit? நாம் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணுவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டுமா? Yes, but I have the Holy Spirit in me anyway, so am I not baptized with the Holy Spirit? We looked into it. ஆமாம், ஆனால் எப்படி இருந்தாலும் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நான் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணவில்லையா? அதை பார்த்தோம். We all have the Holy Spirit in us, that's for sure. நமக்கு எல்லோருக்கும் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது, அது நிச்சயம். The day that the gospel of salvation, the good news was preached to you, and the day you repented and you placed your trust, you had faith in Christ Jesus. என்றைக்கு உங்களிடம் அந்த தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதோ, என்றைக்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பினீர்களோ, உங்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்தீர்களோ, அன்றைக்கு that day you and me are underwent something called regeneration. You are born new. The Holy Spirit dwells in you. அந்த நாள்ல நீங்களும் நானும் அந்த மறுபிறப்பு என்கிற காரியத்தில் நாம் கடந்து வந்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். We all can be assured that when you placed your trust in Jesus, you and me have the Holy Spirit with us, indwelling in you and me. நீங்களும் நானும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். But you can be a Christian believer. நீங்கள் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக இருக்கலாம். With the Holy Spirit dwelling in you. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வாசம் செய்யலாம். But still not be baptized with the Holy Spirit. ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை. The work of the Holy Spirit in us is to convict us. பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியின் வேலை நம்மை உணர்த்துவது, to enlighten us, நமக்கு ஞானத்தை கொடுப்பது, about Jesus, இயேசு கிறிஸ்துவை குறித்து, impart new life of Christ in us, இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய வாழ்க்கையை நமக்குள்ளாக பகிர்ந்து கொள்வது, now make us a new creation in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை புதிய சிருஷ்டியாக ஆக்குவது. This is the work of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியோட கிரியை. But the work that Jesus wants to do in you and me is, ஆனால் இயேசு உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் செய்ய விரும்புகிற கிரியை,
is to baptize you and me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால உங்களையும் என்னையும் ஞானஸ்நானம் பண்ணுவார். Clearly saw that last week of what Jesus' desire, how Jesus introduced himself. John is the one who baptizes you with water, but not many days from now you will be baptized with the Holy Spirit. I am the baptizer with the Holy Spirit. John is the baptizer with water, but I am the baptizer with the Holy Spirit. நாம் இதையும் பார்த்தோம். யோவான் ஸ்நானன் தண்ணீரினால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பேன், நான் தான் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொன்னார். So it is the work and the desire of Jesus for us to be baptized with the Holy Spirit. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வாஞ்சையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையுமாக இருக்கிறது, நம்மை பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பது. From Acts chapter 1 verse 1 to 8 is where this was. அப்போஸ்தலர் 1:1 8 வரைக்கும் இது இருக்கிறது. This is the work that Jesus wants to do in you, and this is Jesus' desire for the disciples as well, to wait in Jerusalem till they receive the power from on high, and then they can move forward from there. இந்த வேலையை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இதையெல்லாம் அவர் சீஷர்களிடமும் சொன்னார். நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், அப்பொழுது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும் பொழுது நீங்கள் அங்கிருந்து செல்லலாம் என்று. The one of the questions that we looked into was, we might ask, do we need to ask or seek and desire and to be fervently desiring for this baptism with the Holy Spirit? ஒரு கேள்வி நான் பார்த்தோம். நாம் இந்த பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதற்கு நான் தொடர்ச்சியாக கேட்க வேண்டுமா, தேட வேண்டுமா, தட்ட வேண்டுமா, வாஞ்சிக்க வேண்டுமா என்று. Plain answer is yes. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம். According to our Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் மூலம். We saw in Luke chapter 11 verse 9 to 13. நாம் பார்த்தோம் லூக்கா 11:9 how he was asked the Father to ask and knock and seek and desire for the Holy Spirit to in you, who a father knows to give good gift to their children, how much more will not the heavenly Father give the Holy Spirit to those who ask him? அவர் அதில் சொல்லியிருந்தார், நீங்கள் பரலோக பரமபிதாவிடம் இருந்து நீங்கள் கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுப்பார். இந்த புலகத்தில் உள்ள தந்தைகளே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்கும் பொழுது நம்ம பரலோக பரமபிதா நல்ல பரிசை கொடுக்க மாட்டாரா? So Jesus' clear intention is for us to ask, seek, knock and thirst for the Holy Spirit in our life, for the baptism, for the Holy Spirit to now be poured upon you. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமும் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், அதற்காக நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். Ask continually, wait, pray, ask, desire continually. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தொடர்ச்சியாக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். As the 120 disciples waited 10 days in one mind and in one accord. எப்படி அந்த 120 சீஷர்களும் ஒரே மனதோடு ஒரே இடத்துல அவர்கள் காத்திருந்தார்களோ, baptism with the Holy Spirit is something that happens in you and me. பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் நடக்கிற ஒரு காரியம். And you can see clearly in the book of Acts, that is one of the ultimate authority of something happening in us, upon us, when the Holy Spirit comes upon you. அதை நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கலாம். அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது எப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது காரியங்கள் நடக்கிறது என்று. The ultimate authority for that is the scriptures first. அதற்கு முழு அதிகாரமும் அதில் இருக்கிற வேத வாக்கியங்கள். The ultimate authority was not the experience, the ultimate authority was the scripture, and from the scripture we learned that there is a experience that starts. முழு அதிகாரம் அதில் அந்த வேத வாக்கியங்களில் இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். You should not underestimate, நீங்கள் அதை குறைவாக மதிப்பிடக்கூடாது. minimize the baptism with the Holy Spirit. இல்லை, பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதை நீங்கள் குறைவாக எண்ணக்கூடாது. Especially with you being a born again. Oh, I am born, I have the Holy Spirit in me, I am regenerated. Because of that, you should never underestimate or minimize the baptism of the Holy Spirit in your life. நீங்கள் நான் மீண்டுமாக பிறந்தவன், நான் மறுபிறப்பு எடுத்தவன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதை நீங்கள் குறைவாக எண்ணக்கூடாது. Regeneration is born again is receiving spiritual life. Spiritual life is being implanted in us like a seed.
மறுபிறப்பு என்பது அந்த புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்வது. அந்த புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விதையை போல நமக்குள்ளாக நடப்படுகிறது. Just like how a plant to start growing, the seed needs to be implanted or sown in the soil. The same way, the day you repent and you placed your trust in Lord Jesus, have faith in Lord Jesus, you and me, there is a seed that's been implanted. Spiritual life has been implanted in you. எப்படி ஒரு செடி வளர்வதற்கு நாம் அந்த செடி அந்த விதையை அந்த மண்ணுக்குள்ளாக நிலத்துக்குள்ளாக நாம் விதைக்கிறோமோ அது வளர்வதற்கு, அதே போலதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாளில் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக விதையானது நமக்குள்ளாக நடப்படுகிறது. It is you have spiritual life in you, be assured. உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது, அதில் நீங்கள் உறுதியாக You are now a new creation. நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். Like you have new life in you. உங்களுக்குள்ளாக புதிய வாழ்க்கை இருக்கிறது. You have a new name. உங்களுக்கு புதிய பெயர் You இருக்கிறது. have a new inheritance. உங்களுக்கு புதிய சுதந்திரம் You இருக்கிறது. have new family as adopted son. உங்களுக்கு புதிய குடும்பம் இருக்கிறது சுவிகார புத்திரர்களாக. And this is all because the work of the Holy Spirit dwelling in you. He has come in you. He is now implanted. Spiritual life is in you, and that is why all this is happening. இது எல்லாம் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறதுனால அவர் உங்களுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் நட்டிருக்கிறார், அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. All the above are also non-experiential. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியாததாக இருக்கிறது. That means when I say non-experiential, clearly I am saying it is something that has happened inside, internal, within us. அது நாம பார்க்க முடியாதது என்றால் அது நமக்குள்ளாக உள்புறமாக நடக்கிற காரியமாக இருக்கிறது. It is quiet. அது அமைதியாக இருக்கிறது. It is unobserved. அது தெரியாததாக இருக்கிறது. We don't know how it happened. நமக்கு தெரியாது எப்படி நடந்தது என்று. But we are now able to trust in God's word. You can see that you are able to place your trust in the Lord Jesus at difficult circumstances day to day. You have an urge to always walk in fellowship with Christ, to have a relationship with him. You don't know how it happened, but it is the work of the Holy Spirit in you. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அவரோடு உறவு வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியினால இது நடக்கிறது. But baptism with the Holy Spirit is starting with experiential. ஆனால் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவது அது அனுபவத்தில் ஆரம்பிக்கிறது. It is starting first with an experience. முதலாவது அது அனுபவத்தில் ஆரம்பிக்கிறது. Can be observed. அதை பார்க்க முடியும். Surely by the one who receives it, surely they can first observe it. யார் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அதை அவர்கள் அனுபவிக்க முடியும். If they are surrounded by other people, they will also observe it. அவர்கள் மற்றவர்களோடு சுற்றி இருந்தார்கள் என்றால் அவர்களும் அதை பார்க்க முடியும். We can experience the Holy Spirit coming upon us or being poured upon us. பரிசுத்த ஆவி நம்மேல் வருகிறதை, நம்மேல் ஊற்றப்படுகிறதை நாம் அனுபவிக்க முடியும். Surely for the first time when it happens, you can observe it. You will observe it. நிச்சயமாக முதல் தடவையாக அது உங்களுக்கு நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். Jesus, before ascending to the Father, he assembled his disciples together in Acts chapter 1 verse 4 and 5. அப்போஸ்தலர் 1:4-5 இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவிடம் போவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களை எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டினார். He said in Acts chapter 1 verse 4 and 5, and being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, as we saw in Luke. He said, you have heard from me, for John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. அன்றியும் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். So Jesus asked them specifically to wait in Jerusalem for this being Holy Spirit coming upon them, for them to be empowered. இங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பாக அவர்களிடம் எருசலேமில காத்திருக்க சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வருவதற்கு, அவர்கள் நிரப்புவதற்கு. To fulfill or to empower them for the God given purpose in their life.
அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அவர்களை நிரப்புவதற்காக அவர் காத்திருக்க Acts சொன்னார். chapter 1 verse 8, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in Judea, Samaria, and to the ends of the earth. 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். In Acts chapter 2 we read about the actual event of how the 120 people were baptized with the Holy Spirit, how the Holy Spirit came upon them, how they were filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் எப்படி அந்த 120 பேர் மேலறையில் காத்திருந்தார்கள், அவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம். And when the disciples were gathered together in one accord, praying, praising, expecting the promise of the Lord, asking, desiring and all that, அவர்கள் அந்த 120 பேரும் மேலறையில அவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு ஒரே இடத்துல அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் வாஞ்சித்தார்கள், எல்லாமே அந்த இடத்தில் நடந்தது. Now I would just like to advise you. நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவுரை கூற விரும்புகிறேன். 2 weeks before we saw this, 2 வாரத்துக்கு முன்பாக நாம் பார்த்தோம். if you would have gone home or whatever and read Acts chapter 1 and Acts chapter 2 and asked some questions, நீங்கள் வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தையும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தையும் படித்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள் என்றால், to yourself first, உங்களுக்குள்ளாக முதல், or at least if you didn't get an answer you might have asked me or someone else, you would have asked the question, இல்லை உங்களுக்கு அது பதில் கிடைக்க வேண்டிய இல்லை என்றால் என்னையோ இல்லை வேற யாரையாவது கேட்டிருக்கலாம். then you are in the right track. அப்பொழுது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். But even if now you are still in doubt of being baptized with the Holy Spirit and you didn't bother reading Acts chapter 1 and Acts chapter 2, then we might need to question ourselves and we might need to repent for that. இன்னமும் இப்பொழுதும் நீங்கள் உங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இன்னமும் நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கவில்லை, அதை குறித்து நீங்கள் கவலையே படவில்லை என்றால் நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். So can we just, for whoever wants to repent, everyone will repent together. Close your eyes, bow down and you ask, you speak to the Lord in your heart. நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் இந்த நேரத்தில் தேவனிடத்தில் பேசுவோம், தேவனிடத்தில் நாம் மனம் திரும்புவோம். Okay, it's only a quick repentance, okay? You can go home and cry after that. இது ஒரு சீக்கிரமான ஒரு மனம் திரும்புதல். நீங்க வீட்டுக்கு போய் நீங்கள் தேவனிடத்தில் கதறலாம். When this baptism with the Holy Spirit happened, எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்நானம் நடந்தது? நடந்தப்போ, when it happened, நடந்த பொழுது what all was given? என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது? It's a very good thing for us to know. நாம் அதை தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. I'll put some points. நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். They, as Jesus himself told, they were endued with power. இயேசுவே சொன்னார் அவர்கள் பலத்தினால இடை கட்டுவார்கள் என்று. பலத்தினால் நிரப்பப்படுவார்கள், வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள். பலனடைந்து, in power, and they received an insight. அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். கிடைத்தது. They received an insight. அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது. They received an understanding about the Savior a wee bit. I'm not saying everything, but something they received, you know. அவர்கள் இரட்சகரை குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், சில காரியம் தெரிந்து கொண்டார்கள். They received some authority. அவர்களுக்கு சில அதிகாரம் அவர்களுக்கு பெற்றுக்கொண்டார்கள். They were out of whatever authority or whatever, they now are able to speak out loudly and boldly of whatever insight they received. அவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட அந்த சில அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தைரியமாக பேசினார்கள். And you can see that they received some gifts of the Holy Spirit. You can see that they spoke in different tongues. That means, and you can see in 1 Corinthians chapter 12 all the gifts of the Holy Spirit is given, and that they can see they spoke in tongues. நான் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 12ல பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். So there is something that has happened, they received something. அந்த இடத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்தது, அவர்கள் சில காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். Now you can see that all these, and by the way they are all saying, doing things and all, they had some greater assurance in whatever they were doing or saying.
நாம் பார்க்கலாம் இப்பொழுது அவர்கள் செய்கிற காரியங்கள் அவர்கள் பேசுகிறது எல்லாத்துலயும் அவர்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறது. There was a greater conviction in what they have been called for, and you can see that that was a starting point of that word witnessing. They were actually boldly coming out as a witness even though no situation had changed in the surroundings. அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் தைரியமாக வெளியே சாட்சியாக அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் தைரியமாக அவர்கள் பேசுகிறார்கள். So you can see that, for example, Jesus himself said, "You shall receive power. You will receive power when the Holy Spirit has come upon you." அவர் இயேசுவே சொல்கிறார், உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று. So it was not something quiet or unobserved or like no one was able to see. இது வந்து ஒரு அமைதியானதோ இல்ல யாரும் பார்க்க முடியாததோ இல்ல தெரியாததோ அல்ல. But it was the exact opposite. அது அதற்கு மாறாக in Acts chapter 2 and verse 4, if you see, அப்போஸ்தலர் 2:4 பார்த்தீர்கள் and they என்றால், were all filled with the Holy Spirit அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு and began to speak with other tongues as the Spirit gave them utterance. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So how we can understand they were all filled with the Holy Spirit, எப்படி நாம் பார்க்க முடியும்? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே and they were நிரப்பப்பட்டார்கள். doing something unusual. அவர்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார்கள். Something they have not done before. இதற்கு முன்பாக அவர்கள் அதை செய்ததில்லை. And I think they may not have expected it, I think. நான் நினைக்கிறேன் அவர்கள் அதை எதிர்பார்த்துக்க மாட்டார்கள் என்று. But in Acts chapter 2, the same verse 5 and verse 6, if you read, அப்போஸ்தலர் 2:5-6 நீங்கள் படித்தீர்கள். And there were dwelling in Jerusalem Jews, devout men from every nation under heaven. And when the sound occurred, the multitude came together and were confused because everyone heard them speak in his own language. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். There was a boldness, there was a joy, there was a authority, there was gifts given, there was something unusual that was happening in them. அந்த இடத்துல நாம் பார்க்கலாம், அந்த இடத்தில் தைரியம் இருந்தது, அந்த இடத்தில் வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அந்த இடத்தில் வரங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த இடத்தில் நடக்காத ஒரு காரியம் ஒன்று நடந்தது. Be very careful and sensitive when you are saying or dealing or thinking about matters related to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் பேசும் பொழுதோ சொல்லும் பொழுதோ காரியங்களை செய்யும் பொழுதோ நீங்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். What do we know about the Holy Spirit and the realm of the Spirit? பரிசுத்த ஆவியை குறித்தும் அவருடைய ஆளுகையை குறித்தும் நமக்கு என்ன தெரியும்? Be careful and very sensitive in thinking or having an opinion about it. நீங்கள் அதை குறித்து நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். What do we know about the Holy Spirit falling upon people? Be very sensitive and careful in you thinking and having an opinion about it. பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அதை குறித்து நமக்கு என்ன தெரியும், அதை குறித்து நாம் நினைக்கும் பொழுது நாம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். நம்ம மேலயே யார் மேலயே ஊற்றப்படும் போது about the falling of the Holy Spirit. பரிசுத்த ஆவி ஜனங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அதை குறித்து நாம் கவனமாக நினைக்க வேண்டும். What do we know about the manifestation of the Holy Spirit? You need to be very careful and sensitive in thinking and having an opinion about it. பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகளை குறித்து நாம் நினைக்கும் பொழுதும் அதை பற்றி பேசும் பொழுதும் நாம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். We should be very careful in these matters because இந்த காரியங்கள்ல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் because sometimes unknowingly or out of our lack of knowledge we might be found to be fighting against God himself. சில நேரங்கள்ல நாம் நம்மளுடைய அறியாமையினாலேயோ இல்லை நமக்கு தெரியாததனாலேயோ நாம் இதை தேவனுக்கு எதிராக நாம் சண்டை போடுகிறவர்களாக இருப்போம். Sometimes we just want to ignore these factors and because of our deliberate ignorance we are fighting against God. இல்லை சில நேரங்களில் இந்த காரியங்களை குறித்து நாம் அப்படியே புறக்கணித்து விடுவோம். நாம் இப்படியாக புறக்கணிக்கிறதுனால நாம் தேவனுக்கு எதிராக சண்டை போடுகிறவர்களாக இருப்போம். And might be guilty of quenching the spirit. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். So you can see here when this happened, these were all given or these were all visible from whatever happened. Power, authority, boldness, joy, and insight into the Savior. Some things that they didn't even
say about or think about or understand, now they are able to publicly or boldly confess it outside. இது எல்லாம் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், அவர்களுக்கு இருக்கிற அந்த ஞானம், அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அவர்கள் தைரியமாக வெளியே அவர்களுக்கு தெரியாத அவ்வளவாக புரிந்து கொள்ளாத காரியங்களை எல்லாம் அவர்கள் தைரியமாக வெளியே பிரசங்கிப்பது, இது எல்லாம் வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. Now some of the one or two of the, when this baptism with the, when they were filled with the Holy Spirit, what was some of the changes we can see? பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரப்பப்படும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினால நடக்கப்பட்ட மாற்றங்கள் நாம் பார்க்கலாம். Acts chapter 2 and verse 16 and 17 if you read. அப்போஸ்தலர் 2:16-17 படித்தோம் என்றால், Peter, who was also among the 120 believers after they were baptized with the Holy Spirit, now in verse 16 he is saying, but this is what was spoken by the prophet Joel. பேதுரு, அந்த 120 பேர் காத்திருந்தவர்கள்ல பேதுருவும் ஒருவர், ஒரு சீஷர். அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. Now when that happened, Peter was able to link it to what Old Testament prophet Joel had said about the pouring of the Holy Spirit. இந்த நேரத்தில் பேதுரு பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசி யோவேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை குறித்து என்ன சொன்னார் என்று அவர் அதோடு இணைக்கப்பட முடிகிறது. Verse 17 he says, and it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And then in verse, now I'm quickly going through it, some of them you can go home and read, you will find hundreds, which is your responsibility. And in verse 23 and 24, 23 நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம், அதில் நிறைய இருக்கிறது. இப்பொழுது 23 24 now he's saying about Jesus, இயேசுவை குறித்து சொல்கிறார். being delivered by the determined purpose and foreknowledge of God, you have taken by lawless hand, have crucified and put to death. So he's saying about Jesus and what you have done to Jesus. இங்கே அவர் இயேசுவை குறித்தும் இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். And in verse 24 he says, whom God raised up, whom was put to death by you all. He is saying in 24, whom God raised up, having loosed the pains of death, because it was not possible that he should be held by it. அங்கே 24ல தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. Just before that 10 days before they received, they were not able to even comprehend or understand what will Jesus even be resurrected. Even after the scripture was opened and given to the disciples, they understood that Jesus was to be resurrected and everything. After even they understood the scripture, இங்க இந்த 10 நாளைக்கு முன்பாக அவர்களால இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுவாரா, அவருடைய மரணத்தை குறித்தெல்லாம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வசனத்தை அவர்களுக்கு கொடுத்த பிறகு அதை புரிந்து கொண்டதுக்கு பிறகும் they were still not able to express it outside boldly, because even though they knew those some things, they couldn't have the boldness or the authority, or something was lacking in them to now full go and say of who Jesus is. They couldn't do that before this baptism with the Holy Spirit. They were not able to. அவர்கள் அந்த வேத வசனங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது அவர்களை புரிந்து கொண்ட பொழுதும், ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர்களால் தைரியமாக வெளியே சென்று இயேசுவை குறித்தோ வேத வாக்கியங்களை குறித்தோ அவர்களினால் சொல்ல முடியவில்லை, இந்த பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக. But in verse 23 here it says that him, Jesus, being delivered by the determined purpose and foreknowledge of God. How he is saying this with such assurance, saying that Jesus dying was the purpose and the foreknowledge of God. That is how it happened. They are boldly speaking out with conviction. இங்கே 23ல் அவர் சொல்லுகிறார், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆணி அடித்தார்கள் என்று அவர் உறுதியாக தைரியமாக சொல்லுகிறார். Till that time they didn't have any capability in them to actually boldly and clearly say this truth to the people. ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு மிகவும் தெளிவாக தைரியமாக இந்த சத்தியத்தை ஜனங்களிடம் சொல்லுவதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. But there was a divine enablement. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக ஞானம் கொடுக்கப்பட்டது. Now I just want to give an opinion. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை anyone can read mug or try to
read or understand quite a lot of theological books and try to know about what has happened. யாரு வேணாலும் அவர்கள் அந்த தியாலஜி புத்தகத்தை எல்லாம் படித்துவிட்டு எல்லாத்தையும் நிறைய படித்து அதுல என்ன இருக்கிறது என்றெல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள You can முடியும். put lots of cross references, 5 commentaries, 10 books, read here, there, internet, everything, and you can have a great understanding of this death and burial and foreknowledge of God, and because of that understanding you can now come and preach with all your might and strength. That is possible. இப்பொழுது நாம் நிறைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸை எடுத்துக்கொண்டு நிறைய கமெண்ட்ரிஸை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் வச்சு நாம் எல்லாவற்றையும் முழுதாக படித்துவிட்டு இப்பொழுது நமக்கு இயேசுவை குறித்து எதற்காக மரித்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார் என்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய பலத்தினால நாம் பிரசங்கிக்கலாம். You and me, everyone can do that. நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அதை செய்யலாம். But that was not the case there. ஆனால் அது அந்த இடத்தில் அந்த மாதிரியான நிலை அல்ல. They knew little. அவர்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். They didn't have strength. அவர்களுக்கு பலன் இல்லை. But they only did one thing. They trusted and obeyed the word of Jesus to wait for and to desire for the baptism with the Holy Spirit, the power to come upon them to be witnesses. ஆனால் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த மேலறையில் அவர்கள் உன்னதத்திலிருந்து பலன் வருவதற்கு பரிசுத்த ஆவியால் அவர்களை நிரப்புவதற்காக காத்திருந்தார்கள். We might be spending more and more time spending and analyzing the teachings of Christ. நாம் நிறைய நேரம் செலவழித்து இயேசு கிறிஸ்துவினுடைய கற்றுக் கொடுத்தலை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். You might be all thinking about and oh, this I should do like this. I'm going to learn all that Jesus wants me to do so that I can also teach others. Everything might be there. நான் இயேசு என்ன சொன்னார், இயேசு என்ன செய்தார், இதெல்லாம் குறித்து நான் படிக்க வேண்டும், அப்பொழுது நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். But without the empowerment of the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் we will always lack something. நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு குறைவு இருக்கும் நமக்கு. We might be able to do something somewhere, but we will lack something that is so essential. சில நேரங்களில் சில காரியங்களை நாம் செய்யக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று அந்த இடத்தில் குறைவாகவே இருக்கும். We might be lacking assurance, some might be lacking trust, some might be lacking in some areas about understanding that the Savior that the Holy Spirit gives. There might be something that you will be lacking. ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்தில் குறைவாக இருக்கும். அது நமக்கு உறுதியில் குறைவாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் நாம் குறைவாக இருக்கலாம், இல்லை தேவனை நம்புவதில் குறைவாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறை இருக்கும். We might be trying to read more and more theological books or understanding to bring that assurance in us, but that assurance will completely come only when the Holy Spirit baptizes you. நாம் நிறைய தியாலஜி புக்கை எல்லாம் எடுத்து நாம் அதை படிக்கிறதுக்கு அதை உறுதியாக தெரிந்து கொள்வதற்கு நாம் பண்ணலாம். ஆனால் அந்த உறுதி எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அது வரும். So the baptism with the Holy Spirit is concerned mainly with one or two things that I'm going to say now. பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதின் காரியத்தை ஒரு ரெண்டு காரியத்தை குறித்து நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். It is always concerned with you being a witness. அது முக்கியமாக நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதோடு இணைக்கப்படுகிறது. Baptism with the Holy Spirit, you are completely with full assurance. You can ask, desire and seek. One, when you want to be a witness for Christ, first witness, that's concerned with witnessing. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்கள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், வாஞ்சியுங்கள். The second word I'm going to say is testimony. It is also the same word in Tamil, but there is a difference between a witness and a small difference between a witness and a testimony. சாட்சி அந்த முதலாவது சாட்சிக்கும் இந்த சாட்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. So the witness is the one, for example, in a court they call witness number 1 come. He is called a witness. கோர்ட்ல பார்த்தோம் என்றால் ஒரு சாட்சி நம்பர் 1 வாங்க அப்படின்னு. You and me are witnesses. நாம் எல்லோரும் சாட்சிகள். What the witness is now saying outside is a testimony. அந்த நாம் சாட்சிகளாக இருக்கிற நாம் சொல்லுகிற காரியம் தான் அது மற்றவர்களுக்கு சாட்சியாக. The baptism with the Holy Spirit is always concerned with you being a witness and you being a testimony for the Lord. That is what is one of the primary main concern. பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதின் முதல் நமக்கு நோக்கம் என்னவென்றால் நாம் சாட்சிகளாக இருப்பது, மற்றவர்களுக்கு சாட்சிகளை சொல்லுவது.
and then effectively doing God's work according to what pace, according to what and how God wants to do it. அதோடு கூட தேவனுடைய கிரியை, தேவனுடைய வேலைகளை பயனுள்ளவைகளாக செய்வது தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி. We all do things to certain effectiveness. நாம் எல்லோரும் ஒரு அளவுக்கு பயனுள்ளதாக நாம் எல்லாரும் செய்வோம். But do you know that what is the effectiveness God has kept for you and me to do that work? ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த வேலையை செய்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு பயனை வைத்திருக்கிறார் என்று? You and me might be happy with whatever effectiveness we are doing and seeing some result. நீங்களும் நானும் நாம் செய்கிற வேலையில ஏதோ ஒரு விளைவை பார்க்கிறோம், ஏதோ ஒரு அளவுக்கு பயனுள்ளதாக செய்கிறோம் என்று அதில் நாம் திருப்தியாக இருக்கலாம். And we might think that anyway we are effective, so that is fine. நாம் நினைக்கலாம் எப்படியோ நான் ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளவளாக தான் இருக்கிறேன், அது பரவாயில்லை என்று நாம் நினைக்கலாம். I think these disciples also, if they were not baptized with the Holy Spirit, after some days when they all forgot about Jesus, they could have gone somewhere and told to 3 or 4 people here and there and lived like believing in Jesus. They would have lived. இப்ப அவருடைய சீஷர், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கூட அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்திருந்தார்கள் என்றால் அவர்களும் ஏதோ இங்கே அங்க போய் 2-3 பேர்கிட்ட இயேசுவை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு அப்படியே அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். But they wanted the effectiveness that God had for them. ஆனால் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த பயனோடு அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். So the baptism with the Holy Spirit, they were so much concerned to be a witness, so much concerned to be a testimony, and so much to be effective as how God wants them to be effective. பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவது முதலாவதாக சாட்சியாக இருப்பது, இரண்டாவதாக மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நிற்பது, மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் விருப்பத்தின்படி அவருடைய வேலைகளை செய்வது. That was their primary concern. அதுதான் அவர்களுடைய முதலாவது நோக்கமாக இருந்தது. That's why, and that was a primary concern of being baptized with the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதின் எண்ணமாக இருந்தது முதலாவது. And that's why I first asked the question, do you want to live for Jesus? Do you want to live for the glory of the Father? All the questions I asked first is because that is the primary concern of why we need to desire for the baptism with the Holy Spirit. அதனால்தான் நான் முதலிலேயே கேள்வி கேட்டேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக வாழ விரும்புகிறீர்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைகளை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா என்று. பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதின் முதல் எண்ணம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருப்பது. The reason that many people say or reject the baptism with the Holy Spirit is, பல பேர் இயேசுக்கு பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பண்ணுவதை மறுதலிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், you know what, I am baptized with the Holy Spirit, but there is no fruit. உங்களுக்கு தெரியுமா, நான் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆனால் ஒரு கனியும் அதில் இல்லை. Or the ones who are baptized with the Holy Spirit is baptized with the Holy Spirit, but there is no fruit. இல்லை, பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், அதில் ஒரு கனியும் இல்லை. The purpose of the baptism with the Holy Spirit was not for them now to see that the fruit is coming. For them was firstly to be effective witness, to be an effective testimony, to do God's work. முதலாவதாக பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவர்கள் என்ன கனி வருகிறது என்று பார்ப்பது அல்ல, முதலாவதாக அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், பயனுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். Testifying about Christ, being a witness for Christ to others. இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், தேவனுடைய வேலைகளை செய்ய வேண்டும். And allow the Holy Spirit in them to sanctify them day to day. அவர்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். These disciples were baptized with the Holy Spirit and they started being a witness. இந்த சீஷர்கள் எல்லோரும் அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருக்க ஆரம்பித்தார்கள். But because of they being a witness preaching Christ, being a witness, being a testimony for Christ, அவர்கள் சாட்சிகளாக இருக்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, they had a desire in them to now produce fruit.
They had a desire now to produce the character of Christ, and they allowed the Holy Spirit now to mold their moral character and all their aspects. So they allowed that sanctification process in them. அப்பொழுது அவர்கள் அந்த மாதிரியாக சாட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக வாஞ்சை இருந்தது, அவர்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளாக அனுமதித்தார்கள். அவர்களுடைய நடத்தைகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து சுத்தப்படுத்தும்படியும் அவர்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவதற்கும். So you can still see people who are baptized with the Holy Spirit. நீங்கள் இப்பவும் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட ஜனங்கள், but will not show or produce any fruit that God desires from that person. அந்த நபரிடமிருந்து தேவன் விரும்பின அந்த கனிகளை அவர்கள் கொடுக்கிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். You can still be baptized with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கலாம். Still not have or grow in the moral characters and attributes that God desires in us. தேவன் விரும்புகிற அவருடைய அந்த நடத்தைகளின்படி நாம் இல்லாமல் இருக்கிறவர்களாக இருக்கலாம். So, but that is not a point for us to now reject this very great baptism with the Holy Spirit that the New Testament church has started with, for where you and me are called to be witnesses. அதற்காக நாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் ஆரம்பித்த இந்த பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதை நாம் நீங்களும் நானும் சாட்சிகளாக இருப்பதை நாம் மறுதலிப்பது அல்ல. But you are now pushing one thing aside, is you are now saying that I don't want the empowerment from the Holy Spirit to be a witness and a testimony for Christ. நீங்கள் அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்று நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க நான் விரும்பவில்லை என்று நீங்கள் அந்த இடத்தில் புறக்கணிக்கிறீர்கள். I believe when the Holy Spirit baptizes you, நான் விசுவாசிக்கிறேன் உங்களை பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் கொடுக்கும் you and me will have a great urge in us to be morally and in character right, and you'll have a desire in you for that. உங்களுக்கு வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்களுடைய நன்னடத்தையில் இருக்க வேண்டும் என்று அதுக்காக வாஞ்சிக்கிறவர்களாகவும் இருப்பீர்கள். But day to day when we are not filled with the Holy Spirit, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் இருந்தோம் என்றால் that desire will just fade away, and our moral character and our producing of fruit also will fade away. அப்பொழுது அந்த வாஞ்சை அப்படியே குறைந்துவிடும். அப்பொழுது நம்மளுடைய நன்னடத்தையும் நாம் தேவனுக்காக கனி கொடுக்கிறதும் குறைந்துவிடும். But still you will be baptized with the Holy Spirit. You are baptized with the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். But there is no use of that. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. But God has called us for the right way. ஆனால் தேவன் நம்மை சரியான வழிக்காக அழைத்திருக்கிறார். Just like his disciples, his apostles. அவருடைய சீஷர்கள் போல அப்போஸ்தலர்கள் போல. To be baptized with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவதற்கும். And day to day walk in the filling of the Holy Spirit in our life. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நடப்பதற்கும். Don't reject the best part. நீங்கள் ஒரு சிறந்த பங்கை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். Thinking of all the other small parts. மற்ற எல்லா சின்ன காரியங்களையும் நினைத்துக்கொண்டு. Your joy in your life, your joy is in God's kingdom, in you being a witness and a testimony for Christ. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருப்பதுதான் அதில் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. And you and me need to be baptized with the Holy Spirit. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Let's all stand to our feet. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Let's all stand to our feet, and you just need to submit to the Lord. You just need to submit to the Lord. You just need to say, Lord, at this time, however or whatever situation in my life I am, Lord, I want you to baptize me. I want you to fill me. I want you, oh Father, to, Lord, send your power upon me. And Lord, I want a new start in my life. I want you, oh Father, at this time to come upon me, and Lord, empower me. Lord, let this be a start in my life that I want to enter your joy. I want to enter, Lord, with joy that is there in your kingdom. I want to enter, oh Father, with, Lord, your promised Holy Spirit, the Holy Spirit to come upon each one of us. So I just want to do it, Lord. So you and me need to ask for it. You and me need to ask for it. You and me need to desire for it. Can we just at this time open up our mouth and praise the Lord and ask Him, Holy Spirit, baptize me, Lord.
Holy Spirit, come upon me, Lord. Holy Spirit, empower each one of us today, Lord. Oh Lord, at this time, come and Lord, fall upon your dear children, Lord. Come and fall upon the church today, Lord. Just like how the 120 people, Lord, so that, Lord, our joy starts from there, oh Father. Our joy starts from there, oh Father. We just repent for every wrong things that we thought in our ignorance, that we just wanted to deliberately push aside. So today we want you to come and fill each one of us. Ask and you shall receive. Seek and you shall find. Knock and the door shall be open for you. So at this time you can ask one thing to the Lord. Lord, I want to be baptized with the Holy Spirit. Lord, I want the Holy Spirit to come upon me. Lord, you promised the Holy Spirit for me. So you come upon each one of us and fill each one of us. Let each one of us, right from the little children to the elderly, you just ask the Lord, come upon me, Lord. Come, Lord, how you want to use me, you come upon each one of us, Lord. Oh Lord, the one who baptizes us, I just want to glorify the name. Come upon the church. Come upon each one of us here, Lord. And Lord, equip each one of them. Empower each one of them, oh Father, to fill them for your work, oh Father. We go from here, oh Father, as an empowered church, as an empowered people. Oh Lord, no longer, Lord, being tossed by the waves here and there, but we just want your name to be glorified, oh Father. There's nothing but more that never come close. Nothing can compare. You're a living hope. Your presence, Lord. I tasted and seen of the sweetest of love. When my heart becomes free, and my shame is undone. Your presence, Lord. Holy Spirit, Lord. Holy Spirit, you are welcome here. Come flood this place and fill the atmosphere. Your glory, God, is what our hearts long for. To be overcome by your presence, Lord. Holy Spirit, you are welcome here. Just lift up your hands and with a desire to be a witness. Just ask Holy Spirit, you come upon each one of us. Come upon me today, Lord, to empower me to be your witnesses, to be overcome by your presence, Lord. Your presence, Lord. Let us become more aware of your presence. Let us experience the glory of your goodness. Let us become more aware of your presence. Let us experience the glory of your goodness. Let us become more aware of your presence. Let us experience the glory of your goodness. Let us become more aware of your presence. Let us experience the glory of your goodness. Holy Spirit, you are welcome here. Come flood this place and fill the atmosphere. Your glory goes what our hearts long for. To be overcome by your presence, Lord. Your presence, Lord.
Let's all just ask the Lord, Holy Spirit, Holy Spirit, come upon me. Holy Spirit, come and Lord, empower each one of us today, right from the little children. You don't need to stand. You just ask. You may not know the Holy Spirit, but you can ask Holy Spirit, come upon each one of us. Let us all just lift up our voices, lift up our hands, lift everything that we have to the Lord and say, Lord, come and Lord, empower each one of us. Lord, come and Lord, I desire, Lord, an understanding of you. I lack power. I want you in my midst to empower each one of us, right in our family, right in every aspect. Come upon each one of us, Lord. Come and Lord, fall upon each one of us, oh Father. Come and Lord, pour out your power on each one of us. The promise of the Holy Spirit. Lord, come, help us, Lord. Help us in our family. Help us in our ministry. Help us in each and everyday walk. So that, Lord, when I get up, I walk, Lord. I know that I'm a witness. Lord, I know that I'm a testimony for the Lord. I want to be effective as how you want me to be effective, oh Father. You break every dose of mourning, Lord, that I thought about my effectiveness. You break every day of mourning that can I be an effective witness for Christ. So today, come upon each one of us today, oh Father, and empower each one of us today, oh Father. We are asking you for the Holy Spirit. We are desiring for the Holy Spirit. We want you to come upon each one of us. Bring gifts into our life, oh Father. Bring gifts into our life, oh Father. Bring assurance in our life, oh Father, of our salvation. Bring assurance in our life, oh Father, of our relationship with you. We want the assurance with which the disciples walk. We want the assurance of the salvation. We want the assurance that we are your children, oh Father. Oh Holy Spirit, bear witness with us today. That the very Holy Spirit bear witness with each and everyone's spirit here. That we are the children of God. We are called to be a witness. We are called to live for God. Oh Lord, anything that comes against it, we break it in the mighty name of Jesus. We break every spirit of unbelief. We break every spirit of ignorance. I break it in the mighty name of Jesus. Holy Spirit, come upon your children. Let your kingdom come upon each one of them today, Lord. And as we go back from here, we don't go back. Either we go with the kingdom, we are with you. If not, we are against you. We walk with you, or we don't want to walk with Satan. So today, Lord, in the mighty name of Jesus, you come upon your children, Lord. You empower your children. Oh, whatever be the situation, whatever be the circumstances, Lord, you break everything, Lord. You pour out your spirit, Lord. You baptize your children, Lord. Oh, Lord, at this time, Lord, let there be a church image, oh Father, that is, Lord, filled with the power of God. Let there be a ministry that is evolved with the power of God. That is nothing that can come against it in the mighty name of Jesus. We just want you to be glorified. We just want your kingdom come. We just want your will to be done. Oh, use your children for the nation. Use your children for the nation. Not, Lord, for one or two with our own thoughts, but your effectiveness pour out upon the children, Lord. Let your effectiveness come upon your children, Lord. Let there be not like the old, oh Father. Let the glory of God come upon your children, Lord. Let there be a conviction that we say and shout in the name of Jesus. Oh, we know, oh Father, that there is power, oh Father. There is power in your name, oh Father. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every sickness is be broken in the mighty name of Jesus. Everything that is coming against it, there is power in the name of Jesus. Oh, we want that power. The power that comes with your name. When the Holy Spirit comes upon you, you shall receive power. You will receive power that is there in the name of Jesus. Have you seen the power that is there in the name of Jesus? Have you seen the power in the name of Jesus? Let the Holy Spirit bring the power in the name of Jesus. You saying Jesus doesn't bring the power. Let the Holy Spirit bring the power that is there in the name of Jesus. The Holy Spirit brings everything that is of Jesus. So today, Lord, you come upon your dear children. You give tongues to your children. You give gifts to your children today, oh Father. Let there be a prophesying in the mighty name of Jesus. Let there be a prophesying in the mighty name of Jesus. If there is anyone who has not accepted the Lord Jesus, you say, Lord, I just give my life to you today, Lord. I give my life to you today, Lord. I give my everything to you today, Lord. He will come upon you, just like how he came on Cornelius and his family. He will come upon you
you in the mighty name of Jesus. You just lift up your hands and receive what the Lord gives. You at this time don't want knowledge about Him, but you want the Holy Spirit to empower, and He is now going to guide you into the knowledge. Lord, at this time, oh hallelujah, come upon your church, empower your church, Lord. Sadara luba, sidara lipa ruba, para lipa ribo, sadara luba, sadara taral balari sadaruba. Hallelujah, in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Lord, gone are the days that you are going to limp and walk. When the Holy Spirit comes upon you, you will not limp. Whatever is changed or not changed, hereafter you will not limp and walk. You will not always put the blame on will of God, but you will walk in assurance. It is not God's will, it is not that, not will of God. He will give you assurance in His will in your life. Baralato. Last, you will walk straight. You will walk straight. You will walk straight. Whatever is in your right or left doesn't matter. You, the power of the Holy Spirit will make you walk straight. The Holy Spirit, the God who went like a pillar of fire and a pillar of cloud, so the Israelites will walk straight. That is the very Spirit that is giving you, so that you walk straight. Even it is a wilderness, you will walk straight. Even there is enemies surrounding, you will walk straight. You will not be tossed up here and there. You will not change your view about God all the time. You will not come, and your spiritual life is not going to be dependent on your circumstances hereafter. You will be empowered from power on high. He will use you as a witness. He will use you as a testimony. You confess, you repent, you give yourself to the Lord, and you break your ignorance, which was your very reason that you are not being baptized. You give up to the Lord today. And today, there is nothing that can stop you. The Father gives you good gifts. The Father gives you good gifts. Lord, we seek. Lord, we ask for your very Spirit to just surround and pour and fill each one of us. In Jesus' name we pray. Amen.